Hi friends, நான் உங்க வரதராஜா and welcome to our channel. இன்னைக்கு நம்ம எபிசோட் 8 டார்க் வெப் சீரிஸ் தாங்க வந்து பார்க்க போறோம். நட்பு இந்த உலகத்திலே ரொம்பவும் புனிதமான ஒரு உறவு. ஒரு நண்பன் அப்படினா எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம வாழ்க்கையோட கடைசி வரைக்கும் ஒரு துணையாவே வரவன் தான் ஒரு நண்பன். ஆனா அப்படிப்பட்ட நண்பனுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு. அதுலயும் குறிப்பா டார்க் வெப் மூலமா ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படினா அப்போ உங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும்? ஏன் இந்த கேள்வியை கேக்குறேன் அப்படினு கேட்டிங்கனா இன்னைக்கு நீங்க பார்க்க போற ஒரு டார்க் வெப் நிகழ்வு நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அளவுக்கு ரொம்பவும் கொடூரமான ஒரு நிகழ்வு. இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை நரேட் பண்றதுக்கே எனக்கு ரொம்பவும் கஷ்டமா இருக்கு. பட் டார்க் வெப்ல இப்படிப்பட்ட டேஞ்சரஸான மிருகங்கள் எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியப்படுத்துறதுக்காக உங்களுக்கு எஜுகேட் பண்றதுக்காக இந்த ஒரு வீடியோவை நான் போஸ்ட் பண்றேன். வெல், இந்த ஒரு நிகழ்வை நீங்க பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, இல்லைனா நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டே போடுற வீடியோ உங்களால் உடனே பார்க்க முடியும். இப்போ வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு நிகழ்வை பிலிப் அப்படின்ற ஒரு நபர் ரெடிட் பிளாட்ஃபார்ம்ல வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த ஒரு நிகழ்வு அவருடைய வாழ்க்கையில 8 வருடங்களுக்கு முன்னாடி நடந்ததாகவும் 8 வருடங்களா அவர் இந்த நிகழ்வை நினைச்சு படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறதாகவும் ஒரு மிகப்பெரிய ஸ்டோரியை வந்து எழுதியிருந்தாரு. சரி, ஸ்டோரியை நான் நரேட் பண்றதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். அதாவது யாராவது கொஞ்சம் ரொம்ப வீக் ஹார்ட்டடா இருக்கீங்க, இல்லைனா ரொம்ப சென்சிட்டிவான பர்சன் அப்படி யாராவது இருந்தீங்க அப்படின்னா தயவு செய்து இந்த வீடியோவை இதிலேயே ஸ்கிப் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்க நினைச்சும் கூட பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்பவும் கொடூரமான ஒரு வீடியோவா இருக்க போகுது. சரி, கதையோட ஸ்டார்ட் இருந்து வர ஆரம்பிப்போமே. பிலிப், ரயன் அண்ட் கார்ஷியா 3 பேரும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். 3 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து ஒன்றா தான் படிக்கிறாங்க. இவங்க எந்த ஊரில் இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா யூஎஸ்ஏல தான் இருக்காங்க. ஸோ ரொம்ப க்ளோஸான ஒரு ஃப்ரெண்ட்ஸு, ரொம்ப ஜாலியாக அவங்களுடைய வாழ்க்கையை வந்து வாழ்ந்து வராங்க. ரொம்ப ஹாப்பியாக 3 பேரும் ஒன்றாவே அவங்க வந்து இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இவங்களுடைய லைஃப் எல்லாமே ஜாலியாக போயிட்டு இருக்கும்போது பிலிப்போடைய கேரக்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்களோ அப்படியே கேட்டு நடக்கிற மாதிரி ஒரு கேரக்டர். ஆனால் இந்த ரயன் அண்ட் கார்ஷியா அப்படின்ற 2 நண்பர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா என்ன சொன்னாலுமே சரி அதுக்கு எதிர்மறையா ஏதாவது ஒன்று பண்ணுவோம், நம்ம வந்து ஒரு அட்வென்ச்சர், ஒரு த்ரில் நம்மளுடைய லைஃப்ல வேணும் அப்படின்னு சொல்லி இருக்கிற மாதிரி ஒரு நண்பர்கள். இதனாலேயே அவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப்புக்கு போறதா இருந்தாலும் சரி, இல்லைனா எங்கேயாவது ஒரு டேஞ்சரஸான இடங்களுக்கு போறதா இருந்தாலும் சரி பிலிப் கிட்ட சொல்லாமலே அவங்க வந்து போயிடுவாங்க. இப்படி தான் இவங்களுடைய வாழ்க்கை வந்து போயிட்டு இருந்திருக்கு. ஸோ ஒரு 3 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து ஒரு லொக்காலிட்டியிலிருந்து இன்னொரு லொக்காலிட்டிக்கு இருந்து ஷிஃப்ட் ஆகுறாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு வாடகை வீட்டிலேருந்து வேற ஒரு வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகும்போதும் கூட 3 பேரும் 3 ஃபேமிலியுமே வந்து ஷிஃப்ட் ஆயிருக்காங்க. அந்த அளவுக்கு இவங்க வந்து க்ளோஸான ஒரு ஃபேமிலி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 3 பேரும் இப்படி ஷிஃப்ட் ஆகிட்டதுக்கப்புறம் புது லொக்காலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு. சுற்றி முற்றி வந்து பார்த்தீங்கன்னா க்ரீனரியாக இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப கம்மியான வீடுகள் மட்டுமே தான் இருக்கு. ஸோ ஒரு ரிமோட் பிளேஸ் அப்படின்னு வந்து சொல்லலாமே, அந்த மாதிரி இடத்துல வந்து இவங்க ஷிஃப்ட் ஆகுறாங்க. ஸோ இந்த 3 வீடுகளும் பக்கத்தில் இருந்தாலும் இந்த 3 வீடுகளுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழைய ஷெட்டு, அதாவது ஒரு மிகப்பெரிய ஷெட்டு வந்து இருக்கு. அங்கத்துல வந்து பழங்காலத்தில் வந்து மெக்கானிக் ஏதாவது பண்ணியிருப்பாங்களோ என்னவோ தெரியல. ஆனால் ஒரு ரொம்ப பழைய ஷெட். அந்த ஷெட் வந்து கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கு மேலே யாருமே யூஸ் பண்ணாத ஒரு ஷெட் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அந்த ஷெட்டை பற்றின டீட்டெயில் ரயன் அண்ட் கார்ஷியாவுடைய பேரண்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த ஷெட்டுக்குள்ள ரொம்பவும் டேஞ்சரஸான, அதாவது அமானுஷ விஷயங்கள் எல்லாம் நடக்கிறதாகவும் அந்த ஷெட்டுக்குள்ள தயவு செய்து தப்பி தவறி போயிடாதீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து போகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இது சொல்லியிருக்காங்க. ஆனால் இது சொன்னதுக்கு அப்புறம் ரயனுக்கும் கார்ஷியாவுக்கும் அந்த ஒரு ஷெட்டுக்குள்ள போகணும் அப்படின்ற ஒரு ஆசை மனசுல ஸ்ட்ராங்கா வந்து வர ஆரம்பிக்குதுங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சரி, அந்த ஷெட்டுக்குள்ள என்னதான் இருக்கும், ஏன் அப்பா அம்மா இந்த மாதிரி அந்த ஷெட்டுக்குள்ள போக வேணாம் அப்படின்னு சொல்றாங்க, அப்படி அந்த ஷெட்டுக்குள்ள போனா என்ன ஆகும், வேணும்னா பிலிப் கிட்ட பேசுவோமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரயன் அண்ட் கார்ஷியா பிலிப் கிட்ட வந்து இந்த மாதிரி அந்த ஷெட்டை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்கடா அப்பா அம்மா, உங்க அப்பா அம்மா ஏதாவது அந்த ஷெட்டை பத்தி சொன்னாங்களா அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. அதுக்கு பிலிப்பும் என்ன சொல்றாங்கன்னா, ஆமாண்டா, இந்த மாதிரி அந்த ஷெட்டு வந்து ரொம்ப டேஞ்சரஸ், அந்த ஷெட்டுக்குள்ள டிஃப்ரெண்டான சவுண்ட்ஸ் எல்லாம் கேட்கறதாகவும், ஆனால் அந்த ஒரு ஷெட்டை கிட்டத்தட்ட 100 வருடங்களா யாருமே யூஸ் பண்ணல. ரொம்பவும் பாலடைஞ்ச நிலைமையில அந்த ஒரு ஷெட் வெளியிலேருந்து பார்க்கும்போதே இருக்கு. உள்ள இன்னமும் பயங்கரமான விஷயங்கள் இருக்கும். ஒருவேளை அமானுஷமான ஷெட்டாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்றாரு. சரி, நம்ம வந்து என்ன ஒன்று பண்ணுவோமா, நம்ம 3 பேரும் அந்த ஷெட்டுக்குள்ளே போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோமா
அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை எக்ஸ்ப்ளோர்லாம் பண்ண வேணாம், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, அதோட அப்பா அம்மா வேறு சொல்லியிருக்காங்க அந்த ஷெட்டுக்குள்ளே எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி, தயவுசெய்து நீங்களும் போயிடாதீங்கடா அப்படின்னு வந்து அவர்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. என்னடா இது, இவன் எது கேட்டாலும் ஒத்துக்க மாட்டானே, இவனை ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப்புக்குள்ளே கூட்டிகிட்டு போகலாம், ஒரு அமானுஷமான ஒரு ஷெட் இருக்குது அந்த ஒரு ஷெட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகலான்னு நினச்சா இவன் வரமாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வந்து ஃபிலிப்பை வந்து கிண்டல் பண்ணுறாங்க. கிண்டல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நைட்டு டின்னர் ஒன்றா தான் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு சரிடா நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பி போயிடுறாங்க. அப்புறம் அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிலிப் எழுந்துக்கிறாரு. எழுந்து அவங்களுடைய நண்பரை போய் பார்க்கறதுக்காக வந்து போயிருக்காரு. காலையிலேருந்து ஒரு மத்தியானம் வரைக்கும் ஆயிடுச்சு. ரயன் அண்ட் கார்ஷியா 2 பேரும் வரவே இல்லை. இது வந்து ரொம்ப ஆடாக இருந்தது. ஏன்னு கேட்டிங்கன்னா எப்பயுமே காலையில் எழுந்த உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரெஷ்ஷன் அப் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு டைரெக்டாக ஃபிலிப்போட வீட்டுக்கு வந்து வருவாங்களாம். இப்படி தான் இவங்களுடைய ரொட்டீன் வந்து போயிட்டு இருந்திருக்கு. ஆனால் இன்னைக்கு வாழ்க்கையில் முதல் தடவையாக காலையில் 8 மணிக்கு வந்து எழுந்துக்கிறாரு ஃபிலிப்பு. மத்தியானம் 1:30 மணி வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரயன் அண்ட் கார்ஷியா 2 பேருமே வீட்டுக்கு வரவே இல்லை. என்ன இவனுங்க 2 பேரும் வீட்டுக்கு வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபிலிப் என்ன பண்ணுறாருன்னா ஃபஸ்ட்டு கார்ஷியாவோட வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போய் அவங்க பெற்றோர்கள்கிட்ட கார்ஷியா எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போது சொல்கிறாங்க, என்னது கார்ஷியா உங்கள் வீட்டுக்கு வரலையா, உங்கள் வீட்டுக்கு தான் நான் வந்திருப்பான்னு நினச்சேன், காலையிலேருந்தே அவன் ஆளை காணாமப்பா அப்படின்றாங்க. ஃபிலிப்புக்கு லைட்டாக கொஞ்சம் பயம் வர ஆரம்பிக்குது. என்னடா இது, சரி ரயனுடைய வீட்டுக்கு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரயனுடைய வீட்டுக்கு போய் பார்க்குறாரு. ரயனுடைய வீட்டிலையும் பெற்றோர்கள் அதே தான் சொல்கிறாங்க, என்னடா ரயனும் கார்ஷியாவும் உங்கள் வீட்டுக்கு தான் வந்திருப்பாங்கன்னு நினச்சோம், பார்த்தா நீ இங்கே இருக்கிற, அவனுங்க 2 பேரும் எங்கடா போனானுங்க அப்படின்னு சொல்லி இவர்கிட்டே கேட்குறாங்க. இப்போ ஃபிலிப்புக்கு ஒன்றும் புரியல. ஆண்டி என்னன்னு தெரில ஆண்டி, எங்கே போனானுங்கன்னு ஒன்றுமே புரியல, ஏன் வந்து எங்கள் வீட்டுக்கு வரலன்னு தெரியல, சரி எங்கேயாவது வெளியே போயிருப்பானுங்க சாயந்தரத்துக்குள்ளே வந்துடுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபிலிப் என்ன பண்ணுறாருன்னா அன்றைக்கி ரொம்பவும் சோகத்தோட அவருடைய வீட்டுக்கு போகிறாருங்க. அப்படியே மத்தியானம் 1 மணிலேருந்து நைட்டு ஒரு 8 மணி ஆகுது. நைட்டு 8 மணி வரைக்கும் ரயனும் கார்ஷியாவும் வீட்டுக்கு வரல. நைட்டு 8 மணிலேருந்து நைட்டு 12 மணி ஆகுது, நைட்டு 1 மணி ஆகுது, நைட்டு 2 மணி ஆகுது, அடுத்த நாள் காலை 8 மணி ஆகுது. ஒரு ஃபுல் நாள் ரயன் அண்ட் கார்ஷியா எங்கே போனாங்க அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியல. அவங்களுடைய மொபைல் நம்பருக்கு வந்து ட்ரை பண்ணுறாங்க. அவங்களுடைய மொபைல் நம்பர் வந்து ஸ்விட்ச் ஆஃப் அப்படின்னு வருது. என்னடா இது, மொபைல் நம்பரும் ஸ்விட்ச் ஆஃப் ஆகிருக்கு, இவனுங்க எங்கே போனானுங்கன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் வீட்டார்கள் எல்லாருமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னா, சரி கொஞ்சம் சாயந்தரம் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம், இவனுங்க எங்கே போயிருந்தாலும் வந்துடுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வெயிட் பண்ணுறாங்க. ஆனால் அன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் வெயிட் பண்ணியும் அவங்க 2 பேரும் வரல. நைட் ஆகுது, நைட்டும் வரல. ஸோ 2 நாட்கள் ரயன் அண்ட் கார்ஷியா எங்கே போனாங்க அப்படின்னு சொல்லி சுத்தமாக அவங்களுடைய குடும்பத்தாருக்கும் சரி ஃபிலிப்புக்கும் சரி தெரியவே தெரியாதுங்க. இந்த மாதிரி ஒரு நிலைமையில் ரொம்ப பயந்து போய் அவங்க எங்கே போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா போலீஸ்கிட்ட போகிறாங்க. போலீஸ்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி எங்களுடைய பசங்களை காணோம், 2 நாளாக அவங்க வந்து மிஸ்ஸிங் அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட்டுமே ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. ஸோ இந்த கம்ப்ளைண்ட்டை வச்சு போலீஸ்காரங்க விசாரிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு அவங்களுடைய வீட்டார்கள் கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. வீட்டார்கள் வந்து எதுவுமே தெரியாது, 2 நாட்களாக அவங்க பார்க்கவே இல்லை, அதுக்கு முன்னாடி வந்து ஃபிலிப் கிட்ட தான் பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி 2 குடும்பத்தாருமே வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபிலிப் கிட்ட போயிட்டு என்னடா பேசுனீங்க இதுக்கு முந்தின நாள் நைட்டு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ தான் ஃபிலிப் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி எங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த ஒரு ஷெட்டை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தாங்க, அந்த ஒரு ஷெட்டுக்குள்ளே போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாமே பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபிலிப் வந்து சொல்கிறாப்புல. ஏன்னா இது ஷெட்டு பற்றி பேசிகிட்டு இருந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸே கொஞ்சம் ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அந்த ஒரு ஷெட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் டேஞ்சரஸான ஒரு ஷெட், போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டேஞ்சர் சைன் எல்லாம் போலீஸ் ஒட்டி வச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஷெட்டுக்குள்ளே இவனுங்க ஏதாவது போயிட்டானுங்களோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டு சரி நம்மளே அந்த ஷெட்டுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக ஒரு போலீஸ் ஒரு விசாரணைக்கு வந்தால் எத்தனை பேர் வருவாங்க, 3 பேர் இல்லை 4 பேர் வருவாங்கல்ல, அந்த டைமும் 3 பேர் இல்லை 4 பேர் தான் வந்திருக்காங்க. ஆனால் அந்த ஷெட்டுக்குள்ளே என்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 70-80 போலீஸ் வந்திருக்காங்க. யோசிச்சு பாருங்கள், ஒரு நார்மலான ஒரு ஷெட்டுக்குள்ளே என்டர் ஆகிறதுக்கு எதுக்கு 70லேருந்து 80 போலீஸ்? அவங்களும் அந்த ஷெட்டுக்குள்ளே என்டர் ஆகிறாங்க, சுற்றி முற்றி பார்க்குறாங்க, எல்லா இடத்துலையும் தேடுறாங்க. ஆனால் உள்ள ரயன் அண்ட் கார்ஷியா இருக்கிற மாதிரி எந்த ஒரு சுவடுமே இல்லை. ஸோ இதை பார்த்த உடனே போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இல்லை அவங்க இங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, உடனடியாக அந்த ஷெட்டை க்ளாஸ் பண்ணிட்டு திரும்பியும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு டேப்பு, அதாவது டு நாட் என்டர் அப்படின்ற ஒரு டேப் ஓட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து ஒரு டேப் ஓட்டிட்டு யாருமே இதுக்குள்ளே போயிடாதீங்க, நாங்கள் வேறு விதமாக யோசிக்கிறோம், வேறு எங்கேயாவது போயிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறோம், எங்களுடைய விசாரணையை தொடங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பி போயிடுறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நாட்கள் ஆகுதுங்க, பல நாட்கள் ஆகியும் ரயன் அண்ட் கார்ஷியா வந்து வரல. நாட்கள் வாரங்கள்
வாரங்கள் ஆகுது, வாரங்கள் மாதங்கள் ஆகுது, மாதங்கள் ஒரு வருடமே ஆயிடுச்சுங்க. ஒரு வருடம் ஆகியும் ரயன் அண்ட் கார்ஷியா எங்கே போனாங்க, எங்கே இருக்காங்க, உயிரோடு இருக்காங்களா, உயிரோடு இல்லையா அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியாத ரொம்பவும் ஒரு மிகப்பெரிய புதிராகவே இருக்குங்க. ஸோ இந்த ஒரு மிஸ்ஸிங்னால இவருக்கு என்னாச்சு, அதாவது ஃபிலிப்புக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வந்து டிப்ரெஷன் மோடுக்குள்ளே போக ஆரம்பித்தார். ஸோ டிப்ரெஷன் மோடுக்குள்ளே அப்படின்னா சாதாரணமான டிப்ரெஷன் கிடையாது. ஏன்னா யோசிச்சு பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு வயசுலேருந்து 20 வயசு வரைக்கும் 3 பேரும் ஒன்றா தான் இருந்திருக்காங்க. 20 வருஷமாக அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் இருந்திருக்கு. 20 வருஷமாக இருந்தும் திடீர்னு தன்னுடைய 2 நண்பர்களை காணோம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுக்கப்புறம் ரொம்பவும் டிப்ரெஷன் மோடில் ஆயிருக்காரு. ஃபர்ஸ்ட்டு அவர் வந்து ஆல்கஹாலுக்கு வந்து அடிக்ட் ஆகிருக்காரு, அதாவது குடிப்பழக்கத்துக்கு வந்து அடிக்ட் ஆகிருக்காரு. யாராவது குடிச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா தயவுசெய்து அந்த குடிப்பழக்கத்தை விட்டுடுங்க, இட்ஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குடிச்சுக்கிட்டு இருந்தவர் லைட்டாக ட்ரக்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருந்திருக்காரு. ஸோ ட்ரக்ஸ் எடுத்தும் அவர்னால அவருடைய நண்பர்களை மறக்கவே முடியல. ஸோ ஒரு கெட்ட பழக்கம் ஸ்டார்ட் பண்ணால் ஒன்றுக்கு ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் ஒன்றுக்கு ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ கடைசியாக அவர் எங்கே போய் நிற்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, ட்ரக்ஸ் எடுத்தும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து டோட்டலாக டைவர்ட் ஆகணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனில் இருந்தும் கடைசியாக அவர் ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயம்தான் டார்க் வெப். டார்க் வெப்புக்குள்ளே இவர் வந்து போயிட்டு சர்ஃப் பண்ண ஆரம்பிக்கிறாரு. டார்க் வெப்பில் நிறையா வீடியோஸ் வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாரு. குறிப்பாக இந்த போனோகிராஃபி வீடியோஸ் நிறையா பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ், அதாவது ஒரு விதமான சைக்கோவாகவே ஃபிலிப் வந்து மாறிட்டு இருக்காருங்க. ஏன்னா அவ்வளோ அளவுக்கு நல்ல பர்சன் திடீர்னு ட்ரக்குக்கு அடிமை ஆகிட்டதுக்கப்புறம் டார்க் வெப்புக்குள்ளே போனதுக்கப்புறம் அவளுடைய மென்டல் ஸ்டெபிலிட்டியை டோட்டலாக குழம்பிருச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். நண்பர்களை மறக்கிறதுக்காக என்ன பண்ணாலும் சரி நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லி புதுவிதமான வீடியோஸ், புது லிங்க்ஸ் எல்லாமே போயிட்டு கிளிக் பண்ணி உள்ளே போய் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி அவர் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு டார்க் வெப், அதாவது சர்ஃபேஸ் வெப்பில் வந்து அவருக்கு ரயன் அண்ட் கார்ஷியாவுடைய ஃபோட்டோ ஒரு ஃபோல்டரில் வந்து கிடைக்குதுங்க. என்னடா இது, அவங்க அந்த வெப்சைட் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஃபோல்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்களுடைய ஃபோட்டோ போட்டிருப்பாங்க. ஃபோட்டோ போட்டுட்டு அவங்களுடைய லைஃப் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு இவங்களுடைய லைஃப்பை டோட்டலாக வியூ பண்ணுறதுக்கு நீங்கள் இவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காசு வந்து கேட்பாங்க. ஸோ பே பண்ணால் அதில் வீடியோஸ் எல்லாம் இருக்கும். அதாவது சின்ன வயசுலேருந்தே அவங்க எப்படிலாம் இருந்தாங்க அப்படின்றத வந்து வீடியோ எடுத்திருப்பாங்க. அந்த வீடியோவை வந்து அந்த ஒரு ஃபோல்டருக்குள்ளே வந்து போட்டு சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. ரயன் அண்ட் கார்ஷியா போட்டோவை பார்த்த உடனே பிலிப்புக்கு செம்ம ஷாக். என்னடா இது, டார்க் வெப்ல ரயன் அண்ட் கார்ஷியாவுடைய போட்டோ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாருன்னா கிளிக் பண்றாருங்க. கிளிக் பண்ணா உள்ள வந்து போற வீடியோஸ் வந்து நிறைய இருக்கு. அந்த வீடியோஸ் வந்து லைட்டா ப்ளே ஆகும் இல்லையா, லைட்டா ப்ளே ஆகிறத பார்க்குறாரு. பார்த்த உடனே மிகப்பெரிய ஷாக். என்னன்னு கேட்டிங்கன்னா, சின்ன வயசுல இருந்து ரயன் அண்ட் கார்ஷியா 2 பேருடைய போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் அதில் வந்து லோட் பண்ணப்பட்டிருக்கு. ஆனால் எல்லா போட்டோஸ் அண்ட் வீடியோஸுமே வந்து பார்த்தீங்கன்னா திருட்டுத்தனமாக எடுத்த மாதிரி தான் வந்து இருக்குங்க. ஸோ இந்த வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வியூ பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒரு $200 பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. சரி, என்னடா இது $200 பே பண்ணணும்னு வந்திருக்கு, சரி பே பண்ணி தான் பார்ப்போம், நம்மளுடைய நண்பர்கள் மெமரிஸை திரும்பியும் கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குமே, நம்மளும் அதில் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிலிப் என்ன பண்ணுறாருன்னா $200 பே பண்ணுறாரு. பே பண்ணிவிட்டு அந்த வீடியோஸ் வந்து வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஒன்றா ஒரு வீடியோவுமே வந்து பார்த்தீங்கன்னா 10 செகண்ட் இருக்குது, 15 செகண்ட் இருக்குது. சம் வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 மினிட் இருக்குது, 2 மினிட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி இது எல்லா வீடியோஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒளிஞ்சிருந்து எடுத்த மாதிரி இருந்திருக்கு. சின்ன வயசுலேருந்து ரயனுக்கு தனியான ஒரு வீடியோ, கார்ஷியாவுக்கு தனியான ஒரு வீடியோ, அவங்க பேச ஆரம்பித்ததுலேருந்து, நடக்க ஆரம்பித்ததுலேருந்து, ஓட ஆரம்பித்ததுலேருந்து அவங்களுடைய இன்டிமேட் மூமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ அதில் இன்டிமேட் மூமெண்ட்ஸ் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாத்ரூமெல்லாம் போவாங்க இல்லையா, அதெல்லாம் கூட வீடியோவாக எடுத்து போட்டிருந்தாங்க. இதுக்குவே வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு மிகப்பெரிய ஷாக்காக இருந்தது. அப்படியே வந்து ஒரு வருஷத்துக்கும் தனி வீடியோவாக இருந்தது. ஸோ எல்லா வீடியோவுமே ஒரு லைனாக பார்த்துட்டே வராருங்க. பார்த்துட்டே வந்து கடைசி இவங்க 3 பேரும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க தெரியுமா, நைட்டு அந்த ஒரு ஷெட்டை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த ஒரு ஷெட்டை பற்றி பேசிக்கிட்டு இருக்க வீடியோவும் கூட ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இதில் இருந்து பிலிப்புக்கு என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, சின்ன வயசுலேருந்தே ரயனையும் கார்ஷியாவையும் யாரோ டார்கெட் பண்ணி அவங்கள வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரியவே தெரியாது. இன்ஃபேக்ட் அவங்க தான் எடுத்தாங்களா இல்லை அவங்களுக்கு தெரியாமல் எடுத்தாங்களான்ற ஒரு டவுட் இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் யோசிக்கிறாரு, ஒருவேளை வந்து இவங்க சொல்லி எடுக்கிறதா இருந்தால் சின்ன குழந்தையா இருக்கும்போது எப்படி எடுத்திருக்க முடியும், கண்டிப்பாக எடுத்திருக்க முடியாது இல்லையா. ஸோ மேலும் அந்த வீடியோவை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மேலும் அந்த வீடியோவை பார்க்குறாருங்க. அதுக்கப்புறம் இவங்க 3 பேரும் பேசுகிறாங்க. பேசிட்டு இவங்க 2 பேரும் வந்து இவங்களுடைய வீட்டுக்கு போயிடுறாங்க. பிலிப் வந்து இவங்களுடைய வீட்டுக்கு வந்து போயிட்டு
போயிடுறாரு. அதுக்கு அடுத்த ஒரு வீடியோ வந்து இருக்குங்க. அடுத்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்கலான்னு போகும்போது $500 கட்டினா தான் இந்த ஒரு வீடியோ ஸ்பெஷலான வீடியோ பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தது. வேற வழியே இல்லாமல் ஃபிலிப் என்ன பண்ணுறாருன்னா $500 பே பண்ணிட்டு அந்த ஒரு வீடியோவை வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாருங்க. ஆரம்பித்த உடனே இவருக்கு ஒரு மிகப்பெரிய ஷாக்கே காத்துக்கிட்டு இருந்தது. ஏன்னா ரயன் அண்ட் கார்ஷியா 2 பேரும் எந்த இடத்துக்குள்ளே நடந்து போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு ஷெட் இருக்கு இல்லையா, அந்த ஒரு ஷெட்டுக்குள்ளே தாங்க நடந்து போகிறாங்க. நடந்து போய்கிட்டே இருக்காங்க, ஷெட்டுக்குள்ளே எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ரயன் ஒரு பக்கம் இருக்கிறாரு, கார்ஷியா ஒரு பக்கம் இருக்கிறாரு. சுற்றி முற்றி பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்க 2 பேரும் வந்து காமெடியாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னடா இது மாதிரி எதுவுமே இல்லைடா இங்கே பாடுறா, இவங்க வந்து எல்லாம் அமானுஷம் அப்படி இப்படின்றாங்க, எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா யாருமே இல்லாத ஷெட்டுக்குள்ளே ஒரு சுத்தியில் வச்சு ஒரு இரும்பு துகள்களை வந்து அடித்தா டங் டங்குன்னு சவுண்டு கேட்கும் இல்லையா, அந்த மாதிரி சவுண்டு வந்து கேட்க ஆரம்பிச்சிருக்கு. பட்டுன்னு ரயன் திரும்புறாரு. ஏய் கார்ஷியா, உனக்கும் அந்த சவுண்டு கேட்டுச்சா அப்படின்னு வந்து கேட்குறாரு. கார்ஷியாவும் பயந்துட்டு ஆமாண்டா இங்கே யாரோ இருக்கிற மாதிரி இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு லைட் அடிக்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய பவர்ஃபுல்லான டார்ச் லைட் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. டார்ச் லைட் அடிக்கிறாங்க. அடிச்சுட்டு எனிபடி தேர் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஸோ அவங்க கேட்குறாங்க. ஆனால் அந்த சவுண்டு மட்டும் தான் கேட்குதே தவிர யாருமே வந்து பேசலை. அதுக்கப்புறம் சரி வா 2 பேரும் சேர்ந்து வந்து போக ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து வந்து உள்ளே போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே அந்த சவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக கேட்க ஆரம்பிக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து அந்த ஒரு சவுண்டு கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண்மணியுடைய கதறல் சத்தம். அதாவது யாரோ அந்த பெண்மணியுடைய கையிலையும் கால்களையும் வந்து பார்த்திங்கன்னா சுத்தியில் வச்சு அடித்தா எப்படி ஓ மை காட் என்னோட கை உடஞ்சிருச்சு, என்னுடைய கால் உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கத்துவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு கதறல் சத்தம் இவங்களுக்கு வந்து கேட்டிருக்குங்க. அந்த கதறல் சத்தம் கேட்ட உடனே இவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுறாங்க. அப்படியே ரொம்ப பயந்துடுறாங்க. பயந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா சரி இந்த இடத்துலேருந்து ஓடிடுவோம்டா, ரொம்ப பயமாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஓடுறாங்க. இவங்க வந்து ஒரு வெப்கேம் மாதிரி வச்சுருக்காங்க. கையில் ஒரு சின்னதாக ஒரு கேமரா வச்சுருக்காங்க. ஒரு கோபுரம்னு வச்சுங்களேன், அந்த மாதிரி ஒரு கேமரா வச்சிருக்காங்க. இவங்க ரெக்கார்ட் பண்ணிட்டே இருக்காங்க, ஓடுறாங்க அந்த இடத்துல இருந்து. அதாவது ஷெட்டை விட்டு வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது பட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஸ்டன்னா எப்படி நிற்கிறாங்க. அதாவது எதிரில் ஏதோ ஒரு பார்க்கக்கூடாத விஷயத்தை பார்த்த மாதிரி அப்படியே பயந்து போய் நிற்போம் இல்லையா, அந்த மாதிரி பயந்து போய் நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிற்கிறாங்க. நோ we are sorry அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் ஆப்போசிட் சைடில் ஷெட்டுக்குள்ளவே ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஓடும்போது 2 பேரும் கால் தடிக்கு கீழே விழுகிறாங்க. கால் தடிக்கு கீழே விழுகும்போது கேமரா ஒரு சைடு போகுது. அதுக்கப்புறம் ரயன் அண்ட் கார்ஷியாவுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ அதே இடத்துல கட் ஆகுது. கட் ஆகிட்டு இன்னொரு லிங்க் வந்து பாப்பா ஆகுதுங்க. அந்த லிங்க்கில் வந்து என்ன போட்டிருந்தது அப்படின்னா எந்த ஒரு வீடியோவை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஒரு $1500 பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்ததுங்க. என்னடா இது $1500 பே பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபிலிப்புக்கு ஒரு பயங்கர ஒரு ஷாக். ஏன்னா அவருடைய 2 நண்பர்களும் இந்த மாதிரி இருக்கிறாங்க. கடைசியாக என்ன பார்த்தாங்க ஏது பார்த்தாங்கன்னு தெரியல. ஆனால் அந்த வீடியோ அப்படியே கட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு $1500 பே பண்ணியிருக்காரு. பே பண்ணிவிட்டு அந்த ஒரு வீடியோவையும் பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு. அந்த ஒரு வீடியோக்குள்ளே போகும்போது ஃபிலிப்போடைய உடம்பெல்லாம் அப்படியே ஆட ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த வீடியோவோட என்ட்ரன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது என்ட்ரியே வேற லெவலாக இருந்ததுங்க. அவ்வளோ அளவுக்கு பயங்கரமாக இருந்தது. ஃபஸ்ட்டு வீடியோக்குள்ளே என்டர் ஆன உடனே கீழே தரையை காட்டுறாங்க. தரையில் ஃபுல்லாக ரத்தம், அங்கே ரத்தம் இங்கே ரத்தம். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மனிதர்களுடைய கைகளையும் கால்களையும் வெட்டி குழியாக போட்டு வச்சுருக்காங்க. ஃபுல்லாக போட்டு வச்சுருக்காங்க. அப்படியே வந்து நடந்து போய்கிட்டே இருக்காங்க. யாரோ வந்து வீடியோ எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த வீடியோ எடுத்துகிட்டு போகிற நபர் வந்து பார்த்திங்கன்னா சிரிச்சுக்கிட்டே வீடியோ எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேர் வந்து அப்படியே பேன் பண்ணுறாங்க. சேரில் வந்து பார்த்திங்கன்னா தலையே இல்லாத 2 முண்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா படுக்க வச்ச நிலையில் வந்து இருந்திருக்கு. அந்த 2 முண்டங்களுடைய செஸ்ட் பகுதி அப்புறம் தொடை பகுதி எல்லாமே துண்டாக வெட்டி, அதாவது ஃபுல்லாக வெட்டி ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. உள்ளே இருக்கிற பார்ட்ஸ் எல்லாமே வெளியே எடுத்திருக்காங்க. ஸோ வெளியே எடுத்து அப்படியே அந்த இடமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கொடூரமாக, அதாவது நெரேட் பண்ணுறதும் கூட எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடூரமாக வந்து பண்ணி வச்சுருக்காங்க. பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 நபர்கள் யார் தெரியுமா, கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா இன்னொரு $2000 பே பண்ணுங்க, அப்போது அவங்களுடைய முகத்தை நான் உங்களுக்கு ரிவீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சிரிச்சுட்டு அந்த ஒரு வீடியோ அப்படியே கட் ஆகுதுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு லிங்க் வருது. அதில் $2500 அப்படின்னு வந்து போட்டிருந்தது. அந்த $2500 பே பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிலிப் வந்து முடிவு எடுத்துடுறாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா 2 நெருங்கிய நண்பர்கள் ஒருவேளை இறந்து போனது ரயன் அண்ட் கார்ஷியாவாக இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பயந்துட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த ஒரு வீடியோவை பற்றின தகவலை வந்து
வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் கிட்ட சொல்கிறாரு. போலீஸுமே இந்த வீடியோஸை ஃபுல்லாக பார்க்குறாங்க. டார்க் வெப்பில் இந்த வீடியோஸை பார்த்ததுனால இவங்க இருக்கிற இடம் எந்த இடம் அப்படின்னு சொல்லி அவங்களால கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அது வந்து ஷெட்டு மாதிரி தான் இருக்குது, ஆனால் இந்த ஒரு ஷெட்டு கிடையாது. ஏன்னா இவங்க எல்லாருமே அந்த ஷெட்டுக்குள்ளே போய் பார்த்தாங்க. ஒருவேளை இந்த ஷெட்டு இல்லை அப்படின்னா அவங்க எந்த ஷெட்டுக்குள்ளே போயிருக்க முடியும்? ஒருவேளை அவங்கள இங்கே இருந்து கடத்தி வேற ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க அப்படின்னா அந்த ஒரு இடம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி போலீஸ்னால கண்டுபிடிக்கவே முடியல. ஃபைனலாக இறந்து போனது ரயன் அண்ட் கார்ஷியா தானா அப்படின்னு சொல்லியும் அவங்களால நிரூபிக்க முடியல. ஏன்னா அவங்களுடைய தலை கிடைக்கவே இல்லைங்க. ஸோ இந்த ஒரு நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா ஃபிலிப்போட வாழ்க்கையை ரொம்ப பாதிச்சிருக்கு. கடந்த 8 வருடங்களாக அவர் வந்து ஒரு ட்ரக் அடிக்டாகவே வந்து இருந்துகிட்டு இருக்காரு. இதிலிருந்து எப்படியாவது வெளியே வரணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுறாரு. ஆனால் வெளியே வரவே முடியலைங்க. அவருடைய வாழ்க்கை ரொம்பவும் கொடூரமான ஒரு வாழ்க்கையாக போயிடுச்சு. அவரே வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் ஒரு நடைப்பிணமாக தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஒரு நிகழ்வை பற்றி நான் படித்த உடனே லிட்டரலி ஷாக் ஆகிட்டேங்க. ஏன்னா யோசிச்சு பாருங்கள், நிறைய பேர் இந்த டார்க் வெப்புக்குள்ளே சில விஷயங்களுக்காக உள்ளே போகிறாங்க. ஒரு கிக்கு வேணும், ஒரு வேறு விதமான போனோகிராஃபி வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்றதுக்காக போகிறாங்க. போயிட்டு இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது அவங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்குன்றதை மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆனால் ரயன் அண்ட் கார்ஷியாவோட சைட்லேருந்து கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமே. சின்ன குழந்தைகள்லேருந்து அவங்கள யாரோ டார்கெட் பண்ணியிருக்காங்க. ஏன் ரயன் அண்ட் கார்ஷியாவை மட்டும் டார்கெட் பண்ணியிருக்கணும் அப்படின்றதுக்கும் ஒரு விடை எதுவுமே கிடையாது. அந்த ஒரு கேள்வியும் ஒரு கேள்வியாகவே இருக்குது. அந்த ஒரு கேள்விக்குண்டான விடை உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் எல்லாருமே டார்க் வெப் ஸ்டோரிஸ் கேட்குறீங்க, ஏன் ரெகுலராக இந்த டார்க் வெப் ஸ்டோரிஸ் போடுறதில்லை அப்படின்றதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் பார்த்துருக்கலாம் இவ்வளோ அளவுக்கு குரூசமான ஒரு வீடியோ, இவ்வளோ கொடூரம் நிறைந்த ஒரு வீடியோ. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நான் ரெகுலராக போட ஆரம்பித்தேன்னா என்னுடைய மென்டல் ஸ்டேட் எப்படி இருக்குன்றதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஸோ எனக்குமே கொஞ்சம் மென்டல் ப்ரீத்தர் வேணும் இல்லையா? ஸோ அதனால தான் 10 days ஒன்ஸ் வந்து ஒரு டார்க் வெப் வீடியோ வரும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். உங்களுடைய க்யூரியாசிட்டி எங்களுக்கு புரியுது, எனக்கு புரியுது. ஸோ நான் இந்த டார்க் வெப் வீடியோஸ் போடுறதுக்கு உண்டான முக்கியமான ரீசனே என்னென்னு கேட்டிங்கன்னா, டார்க் வெப் எந்த அளவுக்கு வந்து டேஞ்சரஸான ஒரு பிளேஸ் அப்படின்னு சொல்லி உங்கள் எல்லாருக்கும் எஜுகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதனால தான் நிறையா நிகழ்வுகளை தேடி உங்களுக்கு வந்து வீடியோஸாக போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த நிகழ்வுகள் எல்லாம் பார்த்துட்டதுக்கப்புறம் டார்க் வெப்புக்குள்ளே தப்பித்தவரி கூட போயிடக்கூடாது அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் உங்களுடைய மனசுக்குள்ளே வரணும். அதுதான் என்னுடைய ஒரு தலையாய கடமையாக வந்து நான் நினைக்கிறேன். ஸோ அதனால தான் இந்த வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோஸுக்கு வியூஸ் எவ்வளோ போகுது, எவ்வளோ லைக்ஸ் வரும், எவ்வளோ கமெண்ட்ஸ் வரும்னுலாம் தெரியல. ஆனால் வழக்கம் போல் நான் ஆசைப்படுறது 3000 லைக்ஸ் அண்ட் 300 கமெண்ட்ஸ் தான். ஸோ இந்த 3000 லைக்ஸ் அண்ட் 300 கமெண்ட்ஸ் போட்டிங்கன்னா எனக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனல் பூஸ்டராக இருக்கும். மீண்டும் அடுத்து ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். Until then, it's me, Varatharaja, signing off. Thank you and bye.